Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டில் யூனிட் 5 ஆட்டோ என்கோடர்ஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் பற்றி தான் இனி வர வீடியோஸ்லலாம் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி யூனிட் 1, 2, 3, 4ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வேறு வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் முருகன் டெக் வேர்ல்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் ஆட்டோ என்கோடரை பற்றி தான் இந்த யூனிட்டில் இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டோ என்கோடர் அப்படின்னா என்ன? நமக்கு ஆல்ரெடி டீப் லேர்னிங்கில் முக்கியமான விஷயம் நியூரல் நெட்வொர்க்கை பற்றி நமக்கு நிறையவே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க ப்ரீவியஸ் வீடியோவில், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது லாஸ்ட் டாப்பிக்கில் ஆட்டோ என்கோடர் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். இதோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் டேட்டாவை கம்ப்ரஸ் பண்ணிட்டு அதை திரும்ப ஒரிஜினல் மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு இன்புட் டேட்டாவை ரொம்ப நெசசரியாக இருக்க விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அன்வான்ட் டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணுறதுனா சைஸை குறைக்கிறது, அதை திரும்ப ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இதுதான் இந்த ஆட்டோ என்கோடரோட வேலை. இதில் முக்கியமாக 2 மேஜர் பார்ட் இருக்கும், என்கோடர் ஒன்று, டீகோடர் ஒன்று. ஓகேவா? ஸோ ஆட்டோ என்கோடர் ஆர் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் that learn to compress data into the compact form and then reconstruct it closely match the original input. They consist of 2 parts, encoder and decoder. Encoder என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணும், that means reducing the dimensionality, கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். decoder என்னன்னு பண்ணும் பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஓகேவா? திரும்ப ஒரிஜினல் டேட்டா மாதிரியே ரீபில்ட் பண்ணும். இதுதான் அதோட வேலை. ஓகே, சம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, the model trains by minimizing reconstruction error using the loss function like mean squared error யூஸ் பண்ணும், கண்டினியூஸ் டேட்டாக்கு பைனரி கிராஸ் என்ட்ரோ இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுது. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேணாம். முக்கியமாக ஒரு இன்ஃபர்மேஷன் நெசசரியாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் அந்த ஃபோட்டோலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினல் ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே டீகோடர் என்ன பண்ணும் அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இந்த என்கோடரும் டீகோடரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற இந்த விஷயத்தை தான் நம்ம ஆட்டோ என்கோடர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த டயக்ராமில் பாருங்கள், வாட் இஸ் அன் ஆட்டோ என்கோடருக்கு ஒரு சிம்பிளாக இருக்குது. ஸோ லேர்ன் டு கம்ப்ரஸ் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் த டேட்டா. 2 பார்ட் இருக்குது, என்கோடர் டீகோடர். என்கோடர் கம்ப்ரஸ் பண்ணும், டீகோடர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் டேட்டாஸ், தட் மீன்ஸ் நாய்ஸ் ரிமூவலுக்கு, அனாமலி டிடெக்ஷனுக்கு, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு, முக்கியமான டீட்டெயில்ஸை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் இந்த ஆட்டோ என்கோடரை நம்ம யூஸ் பண்ணுவோம் டீப் லேர்னிங்ல, மிஷின் லேர்னிங்லலாம். ஓகேவா? ஸோ இன்புட் டேட்டா இருக்கும், இந்த அளவுக்கு இன்புட் டேட்டா இருக்குன்னா அதை கொஞ்சமாக கம்மி பண்ணி எடுக்கும், என்கோட் பண்ணி அதை கம்மியாக எடுத்து அதை திரும்ப ஒரிஜினல் டேட்டா மாதிரியே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் டீகோடர். இதுதான் என்கோடருக்கும் டீகோடருக்கும் உள்ள இது. ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கோடர் கம்ப்ரஸ் இன்புட் இன்டு த ஸ்மாலர் ஃபீச்சர். பாட்டில் நெக், இதுக்கு இடையில இந்த என்கோடருக்கும் டீகோடருக்கும் இடையில பாட்டில் நெக் ஒன்று அப்படின்னு ஒன்று ஹேண்டில் பண்ணும். இந்த பாட்டில் நெக்கோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேணுன்ற முக்கியமான டீட்டெயில்ஸை மட்டும் டேட்டாவை எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணி தனியாக ஷோ பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? அதுதான் பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்புட் லேயர் தனியாக இருக்கும், அவுட்புட் லேயர் தனியாக இருக்கும். இன்புட் லேயர் என்கோடர் யூஸ் பண்ணும், அதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் தனியாக எடுத்து ஹைலைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு ஹிடன் லேயர் தான் பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்புட் லேயர் தனியாக வரும். ஓகேவா? இப்படி தான் உங்களுக்கு ஆட்டோ என்கோடர் ஒர்க் ஆகும். புரியுதா? இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் ஆட்டோ என்கோடர். ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது தான், 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? என்கோடர் இருக்குது, பாட்டில் நெக் இருக்குது, இது இருக்குது, டீகோடர் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்கோடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், நம்ம கிட்ட இருக்க என்கோடர் பார்த்து அப்படின்னாலே முதல்ல இன்புட் லேயர் வரும். இது நம்ம ஒரிஜினல் டேட்டா என்டர் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் இமேஜோ சவுண்டோ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணும் இன்புட் லேயர். அடுத்து ஹிடன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் லேயர் பெர்ஃபார்ம் த சீரிஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் த இன்புட் டேட்டா. தட் மீன்ஸ் இதுக்கப்புறம் ஹிடன் லேயர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். வெயிட்ஸ், நம்மளோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக நடக்கும். தென் அவுட்புட் இடத்துல என்ன ஆகும், நம்ம ஸ்மால் வெக்டர், நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி குட்டியாக ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அந்த நெக்ஸ்ட் வர இடம் தான் அந்த பாட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம டேட்டாவை, இன்புட் டேட்டாவை ஸ்மாலாக கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக இந்த என்கோடர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாட்டில் நெக்.
பாட்டில் நெக் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ என்கோடரில் மோஸ்ட் கம்ப்ரஸ்டு லேயர் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இங்கே தான் நம்மளுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் ஷார்ட் நோட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம எடுப்போம்ல, ஸ்டாஃப் நமக்கு காலேஜில் கிளாஸ் எடுக்கிறப்ப ஷார்ட் நோட்ஸ் ஒரு சம்மரி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த சம்மரியை தான் நம்ம பாட்டில் நெக் அப்படின்னு சொல்வோம், ஆர் லேட்டன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல தான் நம்ம இன்புட்டில் இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஸ்டோர் பண்ணி லேட்டன்ட் வெக்டாரில் எடுத்து வச்சிரும். அதுலேருந்து தான் நம்ம டீகோடருக்கு நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுவோம். அதுக்கான ஒரு ஹிடன் லேயர் தான் இந்த பாட்டில் நெக் அப்படின்றது. ஓகேவா, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டீகோடர் என்ன பண்ணும் நம்ம சொல்லியிருக்கோம், லேட்டன்ட் வெக்டார்லேருந்து எடுக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரிஜினல் டேட்டா மாதிரியே ரீஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அதால் முடிஞ்ச அளவுக்கு அவுட்புட்டாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இதுதான் டீகோடரோட வேலை. ஓகேவா, ஸோ டீகோடர் என்கோடர் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்த சம்மரியை வச்சு ஒரிஜினல் இமேஜை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதுதான் டீகோடரோடைய வேலை. இது ஹிடன் லேயருக்கும் அவுட்புட் லேயருக்கும் இடையில நடக்கிற ஒரு விஷயம். ஓகேவா, இதுக்கு இடையில லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆட்டோ என்கோடர் பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் க்ளோஸாக இருக்கணும். ஓகேவா, அதுதான் லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் ஸ்கொயர் எரரும் பைனரி கிராஸ் என்ட்ரோப்பியும் யூஸ் பண்ணுவாங்க. மீன் ஸ்கொயர் எரர் கண்டினியூஸ் டேட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பைனரி கிராஸ் என்ட்ரோப்பி பைனரி ஆர் நார்மலைஸ்டு டேட்டாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இன்புட் டேட்டா நம்ம கொடுத்தது எவ்வளோ, அவுட்புட் டேட்டாவுக்கும் இன்புட் டேட்டாவுக்கும் இடையில உள்ள சேஞ்சஸ் எவ்வளோ, வேரியேஷன் எவ்வளோ அப்படின்றத பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் என்கோடர்ஸ், ஆட்டோ என்கோடர்ஸ். ஓகே, ஆட்டோ என்கோடரில் நிறைய டைப் இருக்குது. அதில் முக்கியமாக இருக்கிற டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டீநாய்சிங் ஆட்டோ என்கோடர் அப்படின்னு சொல்லுவோம். டீநாய்சிங் ஆட்டோ என்கோடர் அப்படின்னா இன்புட்டுக்கு நாய்ஸ் ஆட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் மாடலில் க்ளீன் அவுட்புட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, என்னதான் நமக்கு அன்வான்ட் நாய்ஸ் அப்படின்னாலே அன்வான்ட் டேட்டாஸ் அப்படின்னு அர்த்தம். அன்வான்ட் டேட்டாஸ் இருந்தாலும் ஆக்சுவல் இமேஜ் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அது போலவே ஒரு இமேஜை ஒரிஜினல் இமேஜ் மாதிரியே கிளியராக அதே மாதிரி ஒரு இமேஜை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டீநாய்சிங் ஆட்டோ என்கோடர். ஓகேவா, நாய்சிங் அப்படின்னா அன்வான்ட் டேட்டா, டீநாய்சிங் அப்படின்னா அந்த அன்வான்ட் டேட்டா இல்லாமல் நமக்கு கிளியராக ஒரு இமேஜை எடுத்து கொடுக்கறது, அது இந்த டீநாய்சிங் ஆட்டோ என்கோடரோட வேலை. செகண்ட் ஒன் ஸ்பேர்ஸ் ஆட்டோ என்கோடர். ஸ்பேர்ஸ் ஆட்டோ என்கோடர் அப்படின்னா என்னன்னா, நெட்வொர்க்கில் எல்லா நியூரானும் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. சில முக்கியமான விஷயங்களை மட்டும், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை மட்டும் ஒர்க் பண்ண வச்சுட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுறது தான் இந்த ஸ்பேர்ஸ் ஆட்டோ என்கோடரோட வேலை. தட் மீன்ஸ் இன்டென்ஷனலாக சில நியூரான்ஸை மட்டும் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி அந்த இமேஜ்லேருந்து அதை மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு மற்ற அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இது ஸ்பேர்ஸ் ஆட்டோ என்கோடரோட வேலை. தேர்ட் ஒன் வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர். வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் என்ன செய்யும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்டொகாஸ்டிக் என்கோடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது ஒரு ஜென்ரேட்டிவ் மாடல். தட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி கொண்டு வர மாடல். ஸோ ப்ராபபிலிட்டி தட் அப்படின்னாலே என்னது, நமக்கு வேணுன்ற விஷயம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே அங்கங்கே அசம்ஷனில் வர விஷயம். ஸோ அசம்ஷனாக இதெல்லாம் எனக்கு தேவைப்படும்னு அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பழைய இமேஜ்லேருந்து என்கோடர்லேருந்து எடுத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு புதுசாக அதை வச்சு ஒரு இமேஜை இதுவாக கிரியேட் பண்ணுறது தான், அந்த டீகோடர் கிரியேட் பண்ணுறது தான் வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா, இதுக்கான இமேஜ். அடுத்து கன்வொல்யூஷனல் ஆட்டோ என்கோடர், லாஸ்ட் ஒன். கன்வொல்யூஷனல் அப்படின்னாலே என்னது அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CNN லேயர் யூஸ் பண்ணி கொண்டு வரும். ஓகே, CNN பற்றி ஆல்ரெடி படிச்சிருப்போம். தட் மீன்ஸ் இதில் இமேஜில் இருக்க ஸ்பேட்டியல் ஃபீச்சரை நல்லா எடுத்துக்கும். ஸ்பேட்டியல் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக நுணுக்கமாக இருக்க விஷயங்கள் ஒன்று ரெண்டு ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் ஃபீச்சர் யூஸிங் கன்வொல்யூஷனல் லேயர் உள்ளுக்குள்ளே இருக்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஸ்பேட்டியல் இன்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான இமேஜை கிரியேட் பண்ணுறது தான் இந்த கன்வொல்யூஷனல் ஆட்டோ என்கோடரோட வேலை. Okay, so these are the 4 important main types of auto encoder. Okay, auto encoder na என்னன்னு சொன்னோம், அதோட working பார்த்தோம், steps பார்த்தோம், then அதோட types பார்த்திருப்போம். கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் auto encoder பத்தி. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். Stay tuned. Thank you.